2வது பாடல். உடலுக்கோடு உள்ளத்தை கோடு உற்சாகமாய் உன்னை கோடு ஒப்பு கோடு சந்தோஷமாய் உடலுக்கோடு உள்ளத்தை கோடு உற்சாகமாய் உன்னை கோடு ஒப்பு கோடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் இதிலே தான் மகிமை அடைகிறார் இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார்
என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே
ஆண்டவரே. அப்பா என்னை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என்ன நோக்கத்திற்காக எங்களை தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்கப்பா. அப்பா எங்களை குறித்ததான தரிசனங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்களை குறித்ததான திட்டங்களை நிறைவேற்றுங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எல்லாரும் கேட்போமா? என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத தடையா இருக்கிற கால தாமதத்துக்கு தடையா இருக்கிற என்ன காரணம் என்பது எனக்கு தெரியாத ஆண்டவரே. அப்பா அது உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குறித்ததான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எங்களை குறித்ததான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை நடத்துங்கப்பா. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே. அப்பா நீங்க எங்களை கொண்டதான திட்டங்களை நிறைவேற்றி அப்பா நீங்க எங்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. அப்பா நீங்க எங்களை உயர்த்துங்கப்பா. நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க கடன் பிரச்சனையை நீக்குங்கப்பா. அப்பா எங்க குடும்பத்துல இருக்க கடன் பிரச்சனையை நீக்குங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன பலகீனத்தோடு வந்திருக்கீங்களோ என்னென்ன போராட்டத்தோடு வந்திருக்கீங்களோ ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை படைத்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு திட்டம் உண்டு. எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்க வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உங்க கவலைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹalleluya. எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அப்பா நீங்க பெயர் சொல்லி அழைத்தீங்கப்பா. அப்பா எங்களை அழியாம அணைத்து கொண்டீங்கப்பா. எங்களை கலையாம காத்து கொண்டீங்கப்பா. இதுவரை எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய கண்ணீருக்கு பதிலை தாங்க என்று சொல்லி கேளுங்க எல்லாரும். எங்களுடைய கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா. எங்களுடைய கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கடன் பிரச்சனையால் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவாங்க. நீங்க வியாதியோடு இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா இந்த வியாதியை நீக்கி போடுங்கப்பா. இந்த வியாதியை நீக்கி போடுங்கப்பா. நீ குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கீங்களா? போராட்டங்களோடு இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. வியாதி இல்லாம இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த எழுப்பதில் கூட இந்த 3வது நாளுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் 3வது நாளில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும். பலத்த காரியங்களை செய்யும். தேவன் என்னோடு பேசும். என்னோடு பேசும். கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததை காணும். கர்த்தர் எல்லா ஸ்தோத்திரமும் தேவனை 2 நாளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினான். 2 நாட்கள் ஆச்சரியமாய் நடத்தினான். இந்த 3வது அந்த மாலை வேளையில் நம்முடைய ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை அந்த சபைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஊழியத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நம்ம நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம். நேசிக்கிறவர்கள் சுத்தமும் இரக்கம் கிருபை ஆண்டவரே. நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இவர்களை பாடவும் ஆராதிக்கவும் எவ்வளவு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் கர்த்தர் பேசும்படியாய் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை வரக்கூடிய ஜனங்களை
ஏற்ற விலையில கத்தர் கூட்டி சேர்க்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எல்லா தடைகளை கத்தர் நீக்கி போடுவீங்க. தேவனோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். அழைக்கப்பட்ட தேவ மனுஷனை கர்த்தராலே பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இப்பொழுது இவ்வளவு பிரயாசத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான போதகர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெருகப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நன்றி வாழ்த்து விரோதத்தில் செய்தி கொடுத்த அழைக்கப்பட்ட நம்முடைய மகனை கருத்து நல்லபடியாக பயன்படுத்தும்படியாக கத்தம் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக எல்லாரும் கைகளை தட்டி அவங்களை வரவேற்போம். வந்தவரும் இருக்கிறவரும் மனப்போக்கமாய் ஆண்டவரும் ஒரு ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்திலும் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அன்போடு அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்தின கனத்துக்குரிய சிந்தானிகளுக்காக பசமா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். வேலை அலங்கரித்திருக்கிற அன்பான கர்த்தருடைய தேவ மனிதர்கள், குடும்பத்திலே சாட்சாப்காரில் கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற அன்பு போதகரை வாழ்த்துகிறேன். இறக்கத்துடன் ஊழியம் செய்கிற அன்பு போதகரை வாழ்த்துகிறேன். செல்வன் அவர்களுக்காக அன்பு பாஸ்டர் செல்வசீனம் உச்சமாக ஊழியம் செய்கிற பாஸ்டரை வாழ்த்துகிறேன். நல்லவர். அன்பு நண்பர் ஜஸ்டி சந்தோஷம். தேங்க்யூ. தேவ பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கொண்டிருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் கூட ஒரு பாடலை பாடி கொஞ்சம் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கண்டுகிறேன். ஆண்டவர் கீழே உட்கார்ந்து ஒரு பழைய பாடல் ஒரு பாடலை பாடிச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் துணித்திருந்தே என்கிற பாடலை பாட போகிறோம். இயேசு மகாராஜனை அந்த வாங்கிற பாடலை என்னோடு சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் நல்லவர். சத்தம் வாரிதோனி தேடவே இயேசு மகாராஜனை வந்திடுவா. சத்தம் வாரிதோனி தேடவே இயேசு மகாராஜனை அந்த நாள் மிக சமீபமே சுந்தரு யாரும் சேர்ந்திடவே. அந்த நாள் யாரும் சேர்த்திடவே.
நல்லது பரவியங்குமிகு கத்தரி வார்த்தையை புரட்டுகிறார் நல்லது பரவியங்குமிகு கத்தரி வார்த்தையை கீழும் கரிந்துடன் காப்பிடிக்கிறோம் கத்தரி வார்த்தையை கீழும் கரிந்துடன்
இங்க வீடு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசித்த பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசித்தது எங்கே போயிடலாமா, என்ன வாழ்க்கை செத்துடலாமா, உன்னை சாக விடல தெரியுமா, உன்னை ஓட விடல தெரியுமா, நீ நினைச்சது உண்மை தெரியுமா. ஆனா தேவ கிருபை நிற்க வச்சிருப்பாங்களே. தேவ கிருபை உன்னை சாக விடாது. தேவ கிருபை உன்னை வாழ வைக்கும். தேவ கிருபை உன்னை வாழ வைக்கும். தேவ கிருபை உன்னை வாழ வைக்கும். திருமூலம் ஆகா திருமதி கர்த்தருடைய கிருபை. பிள்ளைகள் புரட்சிடுவாங்க. நான் எந்தாலையா போயிருக்கேன் நினைச்சல, உன்னை விடல தெரியுமா. திடீர்னு ஒரு மனமாற்றம் வந்தது. நீங்க அறியாம இன்னைக்கு முழங்கல் போட்டு ஜோம் பண்ண கண்ணெடுத்த தாரத்தரையா கண்ணீர். அந்த நேரத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எழுதுற வந்துச்சு தெரியுமா. அதான் கர்த்தருடைய கிருபை. சத்தராபி கையை உயர்த்தி உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கி கிருபையிலே நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கி. ஒரே குரல சத்தமா சொல்லுங்க, கிருபையே. சாதாரண ஒரு வேலைக்காரனா இருந்தாலே போதும், சாதாரண ஒரு சம்பளம் எனக்கு போதும், இதை வச்சு நான் நடத்திடுவேன், எசப்பா நடத்துவேன். அப்படிதான் உடைய ஆரம்பம் என்ன அப்படித்தான். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா, உன் படகு நிரம்பும், உன்னால அடுத்த படகு நிரம்பும், மற்றவங்களை போஷிக்கணும். அதுதான் தேவ திட்டமாக. அதுதான் வாழ்க்கையில் நடந்திருக்குது. என்ன நடக்கும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மாறுவார்கள், உன்னால் அவைகளை போஷிக்கப்படுவார்கள். இவைகள் அல்ல, இவைகளை பார்த்து மேலானதை காண்பார்கள். அதை செய்வது தேவ கிருபை. உன்னை மற்றவர்களை போஷிக்க வைத்தது தேவ கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்ய வார்த்தை சொல்லுங்க. ஒன்றுமில்லா எனக்கு உதவி செய்ய கொஞ்சம் சத்தமா கிருபையே. குடும்பத்துல கால் எடுத்து வச்சுங்க, நல்ல நேசிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க சுயரூபம் மாறிடுச்சு. நீ கொடுமைப்படுத்தப்பட்டாய், நீ அலக்கழிக்கப்பட்டாய். ஐயோ என் தியாகம் மறக்கப்பட்டதோ, ஐயோ என்னுடைய பிரயாசம் மறக்கப்பட்டதோ, ஐயோ என்னுடைய அன்பு, அல்லேலூயா, என்னுடைய அன்பு அலட்சியப்படுத்தப்பட்டதோ. எத்தனை நாட்களோட வேதனை, எத்தனை நாட்களோட வேதனை. கதை சொல்றாரு, தாய் தகப்பனை கைவிடலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த தாய் எதையும் அந்த குடும்பத்துக்கு நீதான் யோசிப்பு. நீ கனிதரும் திராட்சை செடி, உன் நிலத்துல தான் அவங்க இருப்பாங்க, உன் தயவுல தான் அவங்க இருப்பாங்க, உன் ஜபத்துல தான் அவங்க இருப்பாங்க. முன்னாலதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். நம்பரோட கையை தட்டி
நம்புறவங்க கையை காட்டு. ஹalleluya. ஒரு ஆவியில நிரம்பி இது விடுதலை நாடு. இந்த கடைசி நாளுக்கு கொண்டோம் ஒரு விடுதலை. இது ஒரு விடுதலை நாடு. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட. ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரை பாரப்படுத்துகிறார். ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரை பாரப்படுத்துகிறார். தவறான முடிவு எடுத்து சொன்னோம், தவறான இடத்துக்கு வந்து சொன்னோம், தவறான இடத்துல உட்கார்ந்து சொன்னோம். இல்ல, this is the right place. உங்களை நிற்க வச்சுட்டா தெரியுமா? உங்களை காலூர வச்சுட்டா தெரியுமா? உங்களை கொண்டு சில அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் தெரியுமா? ஆவியானவர் வித்தியாசமா நடத்துறதை நான் பார்க்கிறேன். போயிடலாமான்னு நினைச்சுங்க, இதுல எனக்கு நிற்க முடியாது, போயிடலாமான்னு நினைச்சுக்கல. ஆண்டவர் சொல்ல இதான் போவோம் பிளேஸ். திஸ் இஸ் யுவர் ரைட் பிளேஸ். இது உங்களுடைய சரியான இடம். உங்களை நிற்க வச்சார். சோர்ந்து போன நேரத்துல உங்களை சூழ்ந்து கொண்ட தேவனுடைய கிருபை. கரங்களை உயர்த்தி சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே நான் சோர்ந்து போன என்னை சூழ்ந்து கொண்ட சத்தமாய் கிருபையே கிருபையே தேவனுக்கு எடுத்த காரியத்துல சற்று சோர்வு வந்து நிறுத்தி கொள்ளலாமா? யாராவது பிரயாசப்பட்டதால முடியலன்னு சொல்லும் போது அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? அதுதான் ஆண்டவருடைய கன்ஃபர்மேஷன். இந்த ஊழிய கர்த்தர் தந்தது, இதை தொடர்ந்து செய்யணும் போது ஆண்டவருடைய திட்டம். அதற்கு சம்பந்தம் இல்லாம கர்த்தர் தூங்கினார் தெரியுமா? சம்பந்தம் இல்லாம கர்த்தர் தாண்டினார் தெரியுமா? அவன் நல்லவன். அவன் so the God is good. So the God is good. We worship you, Lord. சொப்பனங்களை நீ காண போகிறாய், தரிசனங்களை நீ காண போகிறாய். வாலிப நாட்களில் உனக்கு இருந்த கிருபையை கர்த்தர் தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். முழங்காலம் உனக்கு பிரச்சனையை பார்த்து சோர்ந்தது போதும், பிரச்சனைகளை பார்த்து அவிசுவாசப்பட்டது போதும், பிரச்சனைகளை பார்த்து அதைரியப்பட்டது போதும். கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரோடு கூட இருக்கிறார். Oh God be with us. ஒரு பழைய பாடல்ல ஒரு அடி பாடின ஆவியில ஏற்படுற பாடி ஜெபித்து நிவர்த்தி செய்யலாம். Hallelujah. Same beat. Oh, இந்த தேவன் என்று உள்ள சகலரான the river.